இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நடந்த தேர்தல் செல்லாது என்று அறிவிக்க கோரி முன்னாள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தின் லே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவர்கள் தொடர்ந்திருந்த அந்த வழக்கு பாத்தீங்கன்னா விசாரணைக்கு வராமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது. இன்றைய நாளில நம்மளது வரதா இருந்துச்சு, நான் வரல. ஒருவேளை நாளைக்கு விசாரணைக்கு வரலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இரண்டு ஆட்சிகளும் மாறி மாறி வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் கேஸ் போட்டு இந்த ஒரு ஸ்திரத்தன்மையாக இந்த நிர்வாகங்கள் நடக்க கூடாத அளவுக்கு பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. காரணம் இவங்களும் என்ன பண்ணாங்க, அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அதான் செஞ்சாங்க. ஸோ அதனால இதுதான் நடக்கும்னு சொன்னேன். ஸோ அதுதான் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நாமும் இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருப்பதால் அந்த பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா களையாமல் கடைசி கட்ட தேர்தலை நடத்தியதால பாத்தீங்கன்னா அந்த தேர்தலை மறு ஆய்வு செய்து நியாயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தற்பொழுது குரல் கொடுத்து வருகிறோம். ஸோ இதை கேட்டோடனே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன முடிஞ்சு, இப்போ தூக்கம் கலைந்து விட்டது. ஏன்னா பெரம்பு பார்த்தா இப்படியும் பேசுறாரு அப்படியும் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த திருடனுக்கு தேல் கொட்டியது போல என்ன பண்றாரு, வலைதளங்கள்ல என்னை குறித்து அவதூறாக பேசிக்கொண்டு வருகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். இவர்கள் மட்டுமல்ல, கடந்த ஆட்சியில் இருந்தவர்களும் பாத்தீங்கன்னா நாம் வலைதளத்தில் அவர்களுக்கு எதிராக பேசும்போது இதைவிட கடுமையான வார்த்தைகளில் வசைப்படுகிறார்கள். இங்க எல்லோருக்கும் நல்லவராக ஒருவர் வாழவே முடியாது, எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தவும் முடியாது. எனவே உண்மையை நாம் சொல்லும் பொழுது நடக்கின்ற நிகழ்வுகளை பாத்தீங்கன்னா நம்ம வெளியில் சொல்லும் போது பாத்தீங்கன்னா கடந்த முறை ஆட்சியில் இருந்தவங்க கோவப்பட்டாங்க. அது போல இப்பொழுது ஆட்சியில் இருக்கவங்களும் கடந்த முறை எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பண்ணாங்க, ஆதரித்தார்கள். இப்பொழுது கோவப்படுறாங்க. எனவே பாத்தீங்கன்னா நாம் எந்த விதமான அழுத்தங்களுக்கும் உட்படாமல், எந்த விதமான அதிகார வர்க்கங்களுக்கும் பயப்படாமல் தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருமண்டலங்கள்ல நடக்கின்ற அதிகார துஷ்பிரயோகங்களையும் நடக்கின்ற அநியாயங்களும் பாத்தீங்கன்னா தோலுரித்து மக்கள் மத்தியில வெளிப்படுத்தி வருகிறோம். நிச்சயமாக அதிலிருந்து ஒருபடி நாம் பின்வாங்குவதாக, எந்த விதமான சமரசத்துக்கும் வருவதாக ஐடியாவே இல்லை. அதற்கு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாக மிரட்டப்படுகிறோம். இரவு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு ஆள் அனுப்பி என்ன பண்றாங்க, மிரட்டுற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க தற்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் துணிந்திருக்கிறார்கள். இவர்கள் பாத்தீங்கன்னா தற்பொழுது ஆட்சியில் இருக்கிறனால பணத்தை கொடுத்தோ பதவியை பயன்படுத்தி பாத்தீங்கன்னா நீதிமன்றத்திலிருந்து தப்பலாம். ஆனால் மக்கள் மன்றத்திலிருந்து ஒரு நாளும் இவர்களால் தப்ப முடியாது என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆட்சியில் பாத்தீங்கன்னா பணத்துக்காக பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற அந்த பதவிகளை, அரசாங்க பதவிகளை பாத்தீங்கன்னா விலைக்கு விற்றார்கள். இவர்கள் பாத்தீங்கன்னா பதவிக்காக, அதாவது தாங்கள் தொடர்ந்து இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்கள் விரும்புகிற நபரை என்ன பண்றாங்க போடுறாங்க. அதை எதிர்த்து யாரும் கேள்விக்கு கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, மூர்க்கத்தனமான வலைதளங்கள் விமர்சனங்களையும் நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்ளுங்கள், அப்படி இல்லாமல் மிரட்டல் மூலமாகவோ குடும்பத்தினருக்கோ எனக்கோ நீங்கள் அச்சுறுத்துவதால் இங்கு எதுவும் நடக்க போவதில்லை. கடந்த முறை சொன்னாங்க, நாங்க பாத்தீங்கன்னா ஏதோ தவறு செஞ்சிட்டோம், இனிமே செய்ய மாட்டோம் சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்பொழுது அதை விட அதிகமாக துணிந்து தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இவர்கள் செய்த ஒரு அநியாயத்தின் உச்சகட்டம் பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில பாத்தீங்கன்னா பிரவீன் வாத்தியார் மனைவிக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஏன் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. அது போல பாத்தீங்கன்னா சாயர்புரத்துல வேலை செய்த அந்த 3 நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையை விட்டு பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள், எந்த விதமான காரணமும் இல்லாம. எதுக்கு செஞ்சாங்க, அப்போ பாத்தீங்கன்னா இம்ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட். அது போல பாத்தீங்கன்னா பழிவாங்கும் நடந்த நடவடிக்கையில பாத்தீங்கன்னா 3 பேருடைய வேலையை என்ன பண்றாங்க, துணிந்து எடுக்கிறாங்க. அடுத்து என்னன்னு சொல்றேன் என்னன்னா, அதாவது பழிவாங்க படலத்துல உச்சகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணாபுரத்துல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வல்லநாடு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. எல்லா பழிவாங்குதலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருக்காங்க இவங்க மாத்திருக்காங்க. இவங்க சொல்ற காரணம் அரசியல் இது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்க பாதிக்கப்பட்டோம் அதனால நாங்க செய்வோம்னு சொல்றோம். இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்ம ஏற்கனவே வலதளம் மூலமாக வெளிப்படுத்தணும். நாசரேத் மர்காஷிஷ் மேல்நிலை பள்ளியில பாத்தீங்கன்னா உடற்கல்வி இயக்குனர் என்ற ஒரு போஸ்ட் காலியா இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துல கிட்டத்தட்ட 25 வருடமாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற தகுதியான PhD முடித்த ஒரு நபர். அவர் பாத்தீங்கன்னா பிரைட்டன் ஜோயல், அவர் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். தற்பொழுது நடந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த முறை பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் தான் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் டைரக்டர் போஸ்ட் பாத்தீங்கன்னா சாயர்புரம் மேல்நிலை பள்ளியில அப்பாயின்மெண்ட்ல போடுறாங்க. சோ அப்போ பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு என்ன பண்ணும், ப்ரொமோஷன் பண்ண சொல்லி பேசியிருக்காங்க. அதை கண்டிப்பாக செயல்படுத்துவோம் என்று எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்ல என்ன பண்ணிருக்காங்க, வாய்மொழியாக தீர்மானம் போட்டிருக்காங்க. அதை தற்பொழுது இருக்கின்ற லே செயலர் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாராம், அவ்வளவு ஈஸியா கடந்து போறாராம். அப்ப பாருங்க, ஒரு 25 வருடம் இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல வேலை செய்த தகுதியான நபருக்கு அதை கொடுக்காமல்
புதிதாக ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டியது என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நம்ம சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் நின்றாங்க, அது வந்து நிப்பாட்டினாங்க. ஆனால் கடந்த 2 நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த வகுத்தான் குப்பத்தை சேர்ந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல அலுவலகத்துல போய் 6 லட்சம் கட்டிட்டாராம். எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அதாவது அவருக்கு நீங்க ஒருவேளை கொடுங்க, அதுக்கு என்ன சொல்றாங்களா அப்படின்னா இந்த பிபிஎட் எம்பிஎட் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜாய் தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து பிரிக்கப்படவில்லை, ஒன்றா தான் இருக்கு. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது அந்த பையனை முதல்ல கொண்டு வந்ததா சொல்றாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து லிஸ்ட்ல இல்லைன்னு சொல்றாங்க. எது உண்மை என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எம்பிஆர் முடிச்சவர். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியருடைய பணியை கொடுங்க, தப்பு இல்லையே. தற்போது இருக்கின்ற அந்த பிரைட்டன் ஜோயில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பழி வாங்கணுமா மூக்கு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு ஆசிரியராக இருந்து அங்க இருக்கின்ற மாணவ மணிகளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வரைக்கும் கொண்டு போறாரு. அங்க இருந்து பழிவாங்க நடவடிக்கையா அவர் என்ன பண்றாங்க, ஆனந்தபுரத்துக்கு கொண்டு வராங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அவருக்கு வந்து பதவி உயர்வும் கொடுக்காம பழிவாங்குற மாதிரி என்ன பண்றாங்க, பணிமாற்றமும் செய்யறாங்க. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட நாம் எப்படி வந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. கடந்த டிஎஸ்எஃப் நிர்வாகமாவது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் புதிதாக வந்தவர்கள் அந்த இடத்தோட அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியாம என்ன பண்றாங்க, ஏதோ ஜெயித்து வந்துட்டாங்க. ஜெயிச்சு வந்த உடனே இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி என்ன பண்றாங்க, தலகால் புரியாம என்ன பண்றாங்க, ஆட்டம் போடுறாங்க, தவறு செய்யறாங்க. ஆனால் தற்போது இருக்க நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் புதிதானதல்ல. ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, 9 வருடத்துக்கு மேலாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் என்ன பண்ணிருக்காங்க, ஆட்சியில் இருந்தவர்கள். இவர்களுக்கு தெரியும் என்ன செய்தால் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் நல்லது நடக்கும், நாம் வந்து என்ன செய்தால் முன்னேறாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். குறிப்பாக வந்து இங்க இருக்கிற பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாமல் தேங்கிய நிலைமையில் இருக்கிறது. திரும்பவும் நாம வந்து பள்ளி வாங்கினா நிச்சயமாக அது வந்து பள்ளிகளுக்கு நல்லது இல்லைங்கிறது நல்லா தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அறிந்தும் செய்கிறாங்க. அறிந்தும் செய்கிறவங்க தான் அநேக அடியால் அடிக்கப்படணும் வேதாவும் சொல்லுது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நாம் தொடர்ந்து இவர்களை விமர்சனம் செய்கிறோம். ஸோ இந்த விமர்சனங்களுக்கு எப்படியாவது வாய்ப்பூட்டு போட வேண்டும் என்பதற்காக என்னை குறித்து என்ன பண்றாங்க, அவதூறா பேசுறாங்க. பேசிட்டோம், நல்லாவே என்ன பண்ணோம் பேசிட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா அதை குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னொரு மிகப்பெரிய அவலமும் இங்க நடந்திருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தகுதியானவர்களுக்கு மட்டும் தான் என்ன பண்ணும் அந்த தாளாளர் பதவியெல்லாம் கொடுக்குன்னு சொல்லிடுறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்களுக்கு எல்லாம் தாளாளர் பதவி கொடுத்திருக்காங்க. கேட்பதற்கு வேதனையா இருக்குது. ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஆடு களவாண்ட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் பதவி கொடுத்திருக்காங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா மாணவிகள் தங்கிட விடுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏறி குதித்தவருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியின் ஒரு செயலாளர் பதவி கொடுத்திருக்காங்க. அப்ப வேற ஆளே இல்லையாங்க. மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா தவறு இழைக்கிறவர்களுக்கு ஏன் தவறு இழைத்து இந்த பெருமண்டல பள்ளிகளையும் கல்லூரிகளையும் மீண்டும் என்ன பண்ணோம், ஒரு படுகொலிக்குள்ள கொண்டு போனோம் அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. அப்போ இப்படி தகுதி இல்லாத நபர்களை நீங்கள் வைத்துக் கொண்டு எங்களை போன்றவர்களுடைய வாயை அடைக்க வேண்டும், எங்களை போன்றவர்களோட பழி வாங்க வேண்டும் நினைப்பது எந்த விதமான நியாயம்? இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்குது. அதாவது சினாடு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சீரழிந்து போயிருக்கிறது. அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பதவி காலம் முடிந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான அநியாயங்கள் அக்கிரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு பகுதியாக வந்து பாத்தீங்கன்னா தோரணங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெள்ளாளனுடைய மண்ணின் பேராயர் அசரியா வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் சென்று ஸ்தாபித்த அந்த திருமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை நடத்தாமல் ஒரு பேராயரை தேர்வு செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற சினாடு முடிவு செய்தது. ஆனால் அதை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வழக்கு போட்டு தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் மண்ணின் மைந்தர் ஒய்யாங்குடியை சேர்ந்த அண்ணன் வாராங்கல் சுவாமியில் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை வழக்கு தொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வருகின்ற 8ஆம் தேதி நடந்திருந்த அந்த கூட்டத்துல என்ன பண்ணாங்க, அதாவது எந்த விதமான தேர்தல் நடத்தாம நாமினேட்ல என்ன பண்றாங்க, ஒரு பிஷப் தேர்வு செய்துக்கு இருந்தாங்க. அதை தடுத்து இருக்கிறார்கள். இது எதுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நாமினேஷன்ல ஒரு பிஷப் எடுக்கிறாங்கன்னா அந்த தோரணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏராளமான ஏக்கர் கணக்குல வந்து என்ன பண்ணிருக்காங்க, தற்போது இருந்த நிர்வாகம் விற்பனை செய்திருக்கிறாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை இருக்கு. அவர்கள் கைப்பாவையாக ஒரு பேராயரை வைத்துக் கொண்டு வருகின்ற தேர்தலிலும் அவர்கள் என்ன பண்ண வாக்கு செலுத்த வேண்டும். அது போல பாத்தீங்கன்னா இன்னும் பல கோடிக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான சொத்துக்களை சுரண்ட வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்க செய்தார்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அதை வழக்கு தொடுத்து தடுத்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு வரேன். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகிகள், அதாவது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து ஒரு பதவி அல்ல, ஒரு ஊழியம். இதில் இருக்கிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாக இருக்க வேண்டும், உத்தமர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு மேல பாத்தீங்கன்னா நாசிரியத் கவுன்சில்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா சீட்டாடி கொண்டிருக்கிற அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை ஸ்பெஷல் டீம் எஸ்பியோட ஸ்பெஷல் டீம் வந்து துரத்தி பிடிச்சி எழுதி கொடுத்துட்டு விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்கான கையில கால விழுந்து வெளியே வந்திருக்காங்க. பாருங்க, ஒரு சீட்டாடுகிற நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியா எடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அவமானம் என்பதை மட்டும் எங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள். எரியிற கொள்ளியில வந்து எந்த கொள்ளி வந்து நல்ல கொள்ளின்னு சொல்லுவாங்க. அது போல பாத்தீங்கன்னா இருவரும் ஒரே பேர் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லி வருகிறேன்,
டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி தான். அதற்கு ஒரு நல்ல சான்றை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல தேர்தலில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண்டல் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ஈடுபட்டவர், வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியினை ஆதரித்தவர் தான் பாத்தீங்கன்னா சாயர்புரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கிற தலைமை ஆசிரியர் திரு எட்வர்ட் அவர்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு வந்துதான் பணியிட மாற்றம் செய்யப்படுவார் நினைச்சோம், மாற்றப்படல. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியினருக்கு ஆதரவாக, டிஎஸ்எஃப் அணியினருக்கு ஆதரவாக துணிஞ்சு பண்ணாங்க, வேலை செஞ்சாங்க. அந்த டிஎஸ்எஃப் பிளாசால தான் எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க. எல்லா புகைப்படங்களையும் நீங்க அவரை பார்க்கலாம். ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணியிட மாற்றம் செய்யப்படாமல் அதே பள்ளியில் என்ன பண்றாரு, தொடர்றாரு. அதற்கு அவங்க சொல்ற ஒரு காரணம் என்னன்னா அவர் எபிஷியன்டான வாத்தியார் அப்படின்றாங்க. ரைட், ஒத்துக்கிறேன். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதே சாயர்புரத்துல ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயராக இருந்தவர் திரு மனோகர் ஆயர் அவர்கள், அவரும் வந்து பாத்தீங்கன்னா எபிஷியன்ட். காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவர் வந்த பிறகுதான் அங்க இருக்க இந்த ரஃபேல் மருத்துவமனையை அவ்வளவு அருமையான பண்ணாரு, டெவலப் பண்ணாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா அவர் என்ன பண்றாரு, அரசியல் நிலைப்பாடு எடுத்தாரு, ஒரு அணியினருக்கு ஆதரவாக செயல்பட்டாரு, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவரை பணியிட மாற்றம் செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டு, நான் அப்போ வரேன். அது அவரும் அரசியல் செய்தார், அவர் வந்து பணியிட மாற்றம் செஞ்சிருக்கீங்க. ஆனால் இங்கு அரசியல் செய்த அந்த எட்வர்ட் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தலைமை ஆசிரியராக வைத்திருக்கு. என்ன காரணம்னா வந்து முன்னாள் லே செயலர் நீகர் பிரின்ஸ் கிப்சன் அவருடைய உறவினர். பாருங்க, இங்க ஒரு நீதி, அங்க ஒரு நீதி. நான் அதான் சொல்றேன். இவர் வந்து வெளியில வந்து பாத்தீங்கன்னா அடித்துக் கொள்வது போல, வழக்குகள் தொடர்பது போல வந்து பாத்தீங்கன்னா நடித்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள வந்து அவருக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கதான் செய்யுது. எனவேதான் திரு எட்வர்ட் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் டிஎஸ்எஃப் அணியினருடைய நிர்வாகத்தின் உறவினர் என்ற காரணத்தினால் பாதுகாக்கப்படுகிறார். மனோகர் ஆயர் அவர்களுக்கு ஆள் இல்லை என்பதால் பழிவாங்கப்படுகிறார். இது போன்றுதான் ஏராளமான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அநீதி நடந்திருக்குது. ஒரு காலத்திலும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்தை முன்னேறுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இவர்கள் அகற்றப்பட்டு புதியவர்கள் இந்த திருமண்டலத்திற்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த திருமண்டலம் காக்கப்படும். அதுவரைக்கும் நம்மை போன்றவர்கள் மிரட்டப்படுவார்கள், விரட்டப்படுவார்கள், தொடர்ந்து அச்சுறுத்தப்படுவார்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து நிர்வாகத்தில் நடக்கின்ற தவறுகளை தோலுரிப்பேன். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.